வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதற்கான இயக்கத்திற்கு 11,400 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 3% கூடுதல் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி கதே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வரும் 5 ஆண்டுகளில் பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதற்கான இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 2030-31ஆம் ஆண்டுக்குள் பருப்பு வகைகளின் உற்பத்தியை 350 லட்சம் டன்னாக உயர்த்தும் நோக்கில் அதன் உற்பத்திக்கான தன்னிறைவு இயக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த இலக்கை எட்டுவதற்கு 11,400 கோடி ரூபாய் முதலீடு செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டது. பருப்பு உற்பத்திக்கான சுயசார்பு இயக்கத்தின் மூலம் 2 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தரமான விதைகள் அறுவடைக்கு பின் கொள்முதல் செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கும் பணிகளும் இந்த இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும். புதிய நவீன ரக பருப்பு வகைகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 88 லட்சம் இலவச விதை பைகளை வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. அறுவடைக்கு பின் இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக 1000 பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை நிறுவும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. துவரை, உளுந்து, மசூர் ஆகிய பருப்பு வகைகளை விவசாயிகளிடமிருந்து வரும் 4 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் 100% கொள்முதல் செய்யும் பணியும் இந்த இயக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு சந்தை பருவத்தில் குறிப்பிட்ட ரபி பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு அனுமதி வழங்கியுள்ளது. சூரியகாந்தி குவிண்டாலுக்கு 600 ரூபாயும், மசூர் பருப்பிற்கு குவிண்டாலுக்கு 300 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 3% கூடுதல் அகவிலைப்படி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அகவிலைப்படி 55%லிருந்து 58%ஆக உயர்கிறது. இந்த அறிவிப்பால் 49,19,000 மத்திய அரசு ஊழியர்களும் 68,72,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு சுமார் 10,084 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 57 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறப்பதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கென 5,862 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதுவரை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இல்லாத மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அம்மாவட்டங்களில் 20 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்குவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நாட்டின் ஒட்டுமொத்த கல்வித்தரத்தை உயர்த்தும் முயற்சி இது என்று பாராட்டியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை இந்த பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்ட பின் மக்களின் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இந்த பூங்காவில் பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், திறந்தவெளி அரங்கம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் இந்த தொல்காப்பிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த திரு ப நடராஜன், திரு சத்யநாதன், சின்னசேலத்தைச் சேர்ந்த திரு மணிகண்டன், கடலூர் மாவட்டம் புத்தூரைச் சேர்ந்த திரு க நடராஜன், சேலத்தைச் சேர்ந்த திரு கண்ணன் ஆகியோருக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் 40,000 ரூபாய் ரொக்க பரிசுடன் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு.
மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா மிகவும் சிறப்பு பெற்று 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தசரா விழாவில் சங்காபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு நடைபெற உள்ளது. இதில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகள் கூடுதலாக செய்யப்பட்டுள்ளன. 7வது புத்தக திருவிழா தருமபுரியில் நடைபெற்று வருகிறது. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவை காண்பதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரியில் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசின் பொது நூலகத்துறை மற்றும் தகடூர் புத்தக பேரவை இணைந்து நடத்தும் 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை காண்பதற்காக ஏராளமான மாணவ மாணவிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிகின்றனர். இதுவரையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளது. இந்நிலையில் மாலை நேரங்களில் புத்தக திருவிழாவில் நடைபெறும் சிறப்பு சொற்பொழிவுகள், அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள், அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். வரும் 5ஆம் தேதி வரை இந்த புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்லாயிரக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி புத்தக திருவிழாவில் இதுவரையில் 12,000க்கும் கூடுதலான புத்தகங்கள் சுமார் 25 லட்சம் மதிப்பில் விற்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும், அதற்கடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை நாளை அக்டோபர் 2ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், அக்டோபர் 3ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடல் பகுதிகளிலும், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்குறள் முற்றோதல் போட்டியில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பிரசித்தி பெற்ற முத்தாராமன் திருக்கோவில் பூக்குழி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். அலின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா ஷிவானி கதே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதற்கான இயக்கத்திற்கு 11,400 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 3% கூடுதல் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் மதுவிலக்கு அமலாக்க பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா ஷிவானி கதே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.